அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்க உறவுகளுக்கு கடத்தி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. அனல் பறக்கிறது 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம். அசாத்திய கனவுகளை சாத்தியமாக்க காத்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள். இதில் அசத்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இதுவே பாரதிய ஜனதாவிற்கு இறுதி எச்சரிக்கை. இதை பற்றிய காணொலியைத்தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். உறவுகளே, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சமீபத்தில் வெளியாகி இதுதான் இந்தியாவின் அசல் ஹீரோ அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. அதோட இந்திய மக்களோட வயிற்றுல பால வார்த்து இருக்குன்னே சொல்லலாம். அதே நேரத்துல எதிர்த்தரப்பான பிஜேபி கட்சியினருக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கும் வெளியில ஏற்கனவே ஊழல் செஞ்சுட்டு பிஜேபிக்கு வந்த உடனே மிஸ்டர் கிளீன், பரிசுத்தமானவன் சொல்லி மிஸ்டர் கிளீன் பட்டத்தோட உலாவி வர்றாங்க பாத்தீங்களா. இந்த கும்பலுக்கெல்லாம் வயிற்றுல பெரிய புளிய கரைச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இந்திய மக்களுடைய வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறது, எதிர்த்தரப்பினருக்கு வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. இப்ப முதல்ல மக்கள் வயிற்றுல பால் வார்த்த ஒரு 6 விஷயங்கள், அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு 6 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிலும் மிக முக்கியமாக ஒரு 3 விஷயம். இந்த 3 விஷயத்தால இந்திய மக்கள் கடுமையான சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி கடுமையான அவதிக்கு உள்ளாகி தங்கள் உயிர்களை மாய்த்து போன விஷயம் ஒரு 3 விஷயம். அந்த 3 விஷயம் என்ன? சில ஆண்டுகளாக டெல்லியில விவசாயிகளுடைய இந்த போராட்டம் இருக்குல்ல, இது நம்ம தொடர்ச்சியா பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். அவங்க படுற அவதிகளையும் மனவேதனைகளும் அவருடைய குமுறல்களையும் தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டத்திற்காக பல விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் இன்னுயிர்களை மாய்த்திருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய பிரச்சனையான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கையின்படி விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த விவசாயிகளுக்கு ஆதார விலையை எங்களுடைய ஆட்சியில் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதிய காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, பல ஆண்டுகளாக பல மாநிலங்கள்ல நீட்டு எங்களுக்கு வேணான்னு போராடி இன்னும் பல மாணவ மாணவிகள் உயிர் நிற்கக்கூடிய அந்த முக்கிய விஷயமான நீட்டை மாநிலங்கள் உரிமைக்கு விட்டிருக்கு. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், மாநிலங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக, மிக முக்கியமாக, இந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் நீக்கப்படும், தூக்கி முகத்துல எரியப்படும். அதுல குறிப்பா சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் ஆங்காங்கே பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல உயிர்களை தியாகம் செய்த அந்த போராட்டத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை. அந்த மக்கள் விரோத சட்டங்களும் கருப்பு சட்டங்களும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில தெரிவிச்சிருக்காங்க. நான்காவதாக, நம் நாட்டில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு. இது பல கட்சிகள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் அனைத்து மக்களுக்குமான அனைத்து பிரிவினருக்குமான அதிகார பகிர்வு உறுதி செய்யப்படும். அஞ்சாவதாக, ஊடக சுதந்திரங்கள் மீட்கப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு முக்கியம் சொன்னா, ஒரு நாட்டுல எல்லா விதமான மாற்றங்களையும் உருவாக்குறதுக்கு பெரிய தூணா இருக்கிறது இந்த ஊடகம் தான். ஆனா சமீபத்துல இந்த ஊடகங்கள்லாம் மோடி ஊடகமாகவும் கோடி ஊடகமாகவும் மாற்றப்பட்ட அவலம் இந்த தேசத்துல நம்ம கண்கூடா பார்த்தோம். ஆனா அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம், எல்லா ஊடகங்களையும் பாரதிய ஜனதா தன்னுடைய கைவசப்படுத்தி இருந்த காரணத்தால இந்த ஊடகங்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக்கப்பட்டது. இதை முற்றிலுமாக ஒழித்து ஊடக சுதந்திரங்கள் மீட்கப்படும் என்ற பெரிய ஒரு வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு. அதை தாண்டி கடைசியா 6வது விஷயமாக,
இந்தியாவில் உள்ள எல்லா ஏழை பெண்களுக்கும் ஆண்டுக்கு 1,00,000 அவர்களுக்கு உரிமை தொகையாக வழங்கப்படுங்கிற ஒரு பெரிய வாக்குறுதியையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு. நிச்சயமாக இவையெல்லாம் இந்திய மக்களுடைய வயிற்றில் பால் வார்க்கக்கூடிய விஷயங்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து, எதிர்த்தரப்பினுடைய பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அந்த ஊழல் கும்பலுக்கும் வயிற்றுல புளிய கரைக்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்ல. அதுல மிக முக்கியமாக பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் பத்திர ஊழல் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குண்டை பாரதிய ஜனதாவுடைய தலையில காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வச்சிருக்கு. ஆடி போய் நிக்கிறான். ஏன்னா கிட்டத்தட்ட 6,500 கோடி இந்த தேர்தல் பத்திரத்துல ஊழல் செஞ்ச பாரதிய ஜனதா இதுல கடுமையான கிடுக்கி பிடிக்க ஆளாயிருக்கு. அத்தோட ஏற்கனவே ஊழல் விஷயத்துக்காக விசாரணை வளையத்திற்குள் உள்ளான பல முக்கிய பிரமுகர்கள் பாஜகவுல போய் சேர்ந்த உடனே மிஸ்டர் கிளீன் சொன்னாங்கல்ல, நாங்க பரிசுத்தமானவன் சொன்னாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் மீண்டும் விசாரணை உறுதி செய்யப்படும். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. மூணாவதாக, பண மதிப்பிழப்புல ஒரு பெரிய வடைய சுட்டாங்கல்ல, இதை மட்டும் நாங்க சாதிச்சு காமிச்சிட்டோம்னு சொன்னா இந்தியாவுல உள்ள எல்லா கருப்பு பணத்தையும் மீட்டு எல்லா மக்களுக்கும் வங்கி கணக்குல 15 லட்சம் நாங்க போட்டுருவோம்னு ஒரு பெரிய வடைய சுட்டாங்க பாத்தீங்களா, அது விசாரணை வளையத்துக்குள்ள வருது. அதுல என்னப்பா செஞ்சீங்க, எவ்வளவு கருப்பு பணத்தை மீட்டீங்க, இந்திய மக்களுக்கு இதுல என்ன பிரயோஜனம்ங்கிற பெரிய விசாரணை வளையத்துக்குள்ள இந்த கும்பல் எல்லாம் சிக்க போகுது. அதுக்கடுத்து ரஃபேல் விமானத்துல இவங்க செஞ்ச அந்த ஊழல் பத்தியும் விசாரணை வளையத்துக்குள்ள வரப்போறாங்க. அப்புறம் பெகாசஸ் ஒட்டு கேட்டாங்க பாருங்க, எதிர்கட்சியில இருக்கிற எல்லாரும் என்ன பேசிக்கிறான், அந்த கட்சியில என்னென்ன யோசிச்சு வைக்கிறான், அதையெல்லாம் நமக்கு எவ்வளவு சாதகமாக்க முடியும், அதை வச்சு அவனை எப்படி மிரட்ட முடியும் சொல்லி ஒரு கேவலமான அரசியலை செஞ்சுட்டு இந்த பாரதிய ஜனதா இந்த பெகாசஸ் ஊழல், அதை பற்றியும் விசாரணை செய்யப்படுங்கிற விஷயத்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்த எதிர்த்தரப்பிற்கு பாரதிய ஜனதாவுடைய கும்பலுக்கு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. இதெல்லாம் சிறப்பு, செம்ம அழகு. இதுல மிக முக்கியமா இவங்க என்ன கொள்கையில இருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணணும்ல, அதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதாவிற்கு சித்தாந்த ரீதியாக அவன் முகத்துல கரிய பூசி இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை. எப்படி, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் சமூக நீதி கொள்கை பாடத்திட்டங்களில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிய காங்கிரஸ் கொடுத்திருக்கு. இரண்டாவதாக, அண்ணல் அம்பேத்கருடைய நூலகங்கள் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் அமைக்கப்படும். இந்த 2 விஷயத்துல இவங்க கொள்கை ரீதியாக ஒரு டிக்ளேர் பண்றாங்க. ஒண்ணு, சமூக நீதிதான் இந்த தேசத்தை காக்கும். இன்னொன்று, அம்பேத்கருடைய நூலகம் அமைப்பதன் மூலமாக இங்கே அரசியல் அமைப்பு சட்டத்தை எந்த கும்பனாலும் கை வைக்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாதுங்கிற எச்சரிக்கையும் இந்த தேர்தல் வாக்குறுதி உறுதியாக எடுத்து காட்டியிருக்கு. அடுத்ததாக, இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த உடனே காஷ்மீர் மக்கள்கிட்ட இருந்த அந்த மாநிலத்திற்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை துடிக்க துடிக்க புடுங்கினாங்கல்ல, பறிச்சாங்கல்ல, அத நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்து, இந்த இராணுவத்திலேயே ஒரு கேடுகட்ட ஒரு பைத்தியகாரன் கூட செய்யாத ஒரு சட்டத்தை அக்னிபாத்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது இந்த உலகமே காரி துப்புச்சு. ஏண்டா, இராணுவத்துல இப்படி ஒரு சட்டத்தை போட்டு, தற்காலிக சட்டத்தை போட்டு எவனாவது ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருமானு இந்த அக்னிபாத்த இந்தியாவுல யாருமே செய்யாத ஒரு வேலைய இந்த பிரதமர் மோடி செஞ்சு பெரிய கேவலத்திற்கு உள்ளாக்குனாரு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த முட்டாள்தனமான இந்த திட்டத்தை, இந்த இராணுவ திட்டத்தை ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் இந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டிங்க, இந்த 10 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்துல திருட்டுத்தனமா எந்த விதமான விவாதமும் இல்லாம எதிர்கட்சியுடைய குரலை எதையுமே செவிமடுத்து கேட்காம திருட்டுத்தனமா இரவுல சட்டத்தை நிறைவேற்றினாங்க பாத்தீங்களா. இந்த விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட எல்லா சட்டத்தையும் தொடச்சு தூக்கி எறிவோம் சொல்லி காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோங்க, ஆனா
ஒரு பெரிய ஆசை இருக்கா இல்லையா? இதெல்லாம் இந்த நாட்டுல நடக்கணும், நிறைவேறணுங்கிற ஆசை ஒரு இந்திய குடிமகனா நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? அதனால நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எல்லாவற்றையும் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றி மீண்டும் இந்தியாவை மிளிர்ந்த ஜனநாயக நாடாக மாற்றி பெருமை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தேசம் நமக்கு வழங்க வேண்டும் என வேண்டி நிறைவு செய்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.